பாகிஸ்தானினுடைய கடைசி நம்பிக்கை இந்தியா எப்படியாவது தண்ணி திறந்து விட மாட்டாங்களா அப்படின்னு பல வகையில் இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு தூது விட்டாங்க பல நாடுகள் மூலியமா. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் முழுவதுமாக தீவிரவாதத்தை கைவிடுற வரைக்கும் எங்களால் சிந்து நதியை திறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிடிவாதத்தில் இருக்கு. ஏன்னா பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்த சிந்து நதியின் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் வேற வழியே இல்லாமல் நெதர்லாந்து ஹாக் நகரத்தில் பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் நிரந்தர நடுவர் நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு. அங்க போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்தியா தண்ணி கொடுக்கல, இந்த பஞ்சாயத்துல நீங்க வந்துட்டு ஒரு நடுவராக இருந்து ஏதாவது தீர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த நீதிமன்றத்துக்கு இந்தியா எதிர்வாதம் வைக்கிறதுக்கு போகவே இல்லை. ஏன் போகல அப்படின்னா இந்தியா ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனையை பாகிஸ்தானும் இந்தியாவும் தான் பேசி முடிக்கணும். இந்த மாதிரி சர்வதேச அமைப்புகளுக்கெல்லாம் இதுல தலையிடுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்றத ரொம்பவே உறுதியா அந்த பிசிஏ பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை பார்த்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த மாசத்துல மட்டும் பல முறை இந்த பிசிஏவினுடைய கதவை தட்டியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானினுடைய கடைசி நம்பிக்கையும் இப்போ கலைஞ்சிருக்கு. ஒரு விஷயம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய அந்த ஹைட்ரலாஜிக்கல் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு சிந்து நதி சார்ந்த அந்த இடங்கள்ல பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்தியா நதிநீரை மட்டும் திறந்து விடல அப்படின்னா நாங்கள் அதை தாக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்பி விடுதாங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையுமே மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த சிந்து நதி நீர் விவகாரத்தில் அவங்க மிகப்பெரிய அளவில் குழம்பி போய் இருக்காங்க அப்படின்னு வல்லுநர்களால் சொல்லப்படுது. நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ அப்படியா? ஆமாடி.